விற்கும் நம்ம நேர்மை தவறி நடந்துடுறோம். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? ஒரு பொருள், நான் சொன்ன மாதிரி ஒரு கார் விற்கிறேன். நான் விற்கும் போது அதுல இந்த கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சே கொடுக்குறேன். அவரும் ரொம்ப திறமையானவர் தான். எப்படியாவது நானும் திறமையா அதை தெரியாம அதை வித்து கொடுத்துட்டேன். வாங்கிட்டு போயிட்டாரு. போய் பாக்குறாரு, அவர் கொண்டு போய் அது நான் நல்ல நார்மலான ரேட்டுக்கு வித்துட்டேன். போய் பாக்குறாரு அது சரியில்லை. அதை ரிப்பேர் பண்ணணும்னா இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட் தொகை தேவைப்படுதுன்னு போது அவர் மனசுல ஒரு பாதிப்பு வரும். பாத்தீங்களா? என்னது ஏன் அப்படின்னா, இவங்க தள்ள கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு, இது ரிப்பேர் சரி கிடையாது, இந்த வண்டி எப்படி உங்களை ஏமாத்தி வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அவன் மனசுல ஒரு தாக்கம் உழுவும். பாத்தீங்களா? அந்த தாக்கத்திற்கு எதிராக என்ன படுபாவி நல்லா இருப்பானா, நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு கேட்கக்கூடிய அவன், படுபாவி நல்லா இருப்பானா அப்படின்னு கேட்கறான். பாத்தீங்களா? ஒருத்தன் அப்படி கேட்கிற அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லை. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே திரை இல்லை. படுபாவி நல்லா இருப்பானா, அந்த குடும்பம் நாசமாக போகட்டும் என்று அவன் என்றைக்கோ கேட்ட பிரார்த்தனை உறுதியாக உடனடியாக உங்களை பாதிக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.